விமாவில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். டைரக்ட் அஃபிலியேட் கவுண்ட்டுங்கிற இடத்துல நீங்கள் எத்தனை பேரை ரெஃபர் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு காட்டிடும். நீங்கள் யாரையாச்சும் ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ரெஃபர் லிங்க்குக்கு கீழே காப்பி அண்ட் ஷேர் இருக்கும். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக அந்த லிங்க் மூலமாக ஒருத்தர் ஜாயின் பண்ணிக்கலாம். அவங்க உங்களோட டைரக்ட் அஃபிலியேட் கவுண்ட்டில் ஆட் ஆயிடுவாங்க. விமா யூசர் ஐடி அப்படிங்கிற இடத்துல உங்களோட விமா யூசர் ஐடி வந்து இருக்கும். அந்த யூசர் ஐடி மூலியமாகவும் நீங்கள் யாரையாச்சும் ரெஃபர் பண்ணுற பட்சத்தில் அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபுல் நேம் அஸ் இன் ஆதார் ஆர் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் பாஸ்புக்கில் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கேபிட்டல் லெட்டரில் இருந்தால் கேபிட்டல், ஸ்மாலில் இருந்தால் ஸ்மால். ஸோ அதை எக்ஸாக்டாக கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். கீழே உங்களோட ஃபாதர் நேம் போட்டுருங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த். உங்களோட டேட் ஆஃப் பர்த் எது அப்படிங்கிறத எக்ஸாக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. கேலண்டர் ஃபாண்ட்டில் தான் அது ஓப்பன் ஆகும். ஸோ அதை எக்ஸாக்டாக கொஞ்சம் செலக்ட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர், உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க. கீழே ஃபோன் நம்பர் இருக்கும். உங்களோட ப்ரைமரியான ஃபோன் நம்பர் இருக்கும். நிறைய பேர் வந்து டூயல் சிம் யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களோட ப்ரைமரி நம்பரை அந்த ஃபோன் நம்பருங்கிற இடத்துல கொடுத்துருங்க. ஜெண்டர் வந்து நீங்கள் எந்த ஜெண்டர் அப்படிங்கிறத கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபிசிக்கலி சேலஞ்சான்னு கேட்குறாங்க, அதாவது ஊனமுற்றோரா அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. ஸோ அதை வந்து எதுவாக இருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. ஆதார் காப்பி ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதையும் கரெக்டாக அப்லோட் பண்ணிடுங்க. பேன் கார்டு நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பேன் கார்டு இருக்கிறவங்க நம்பர் கொடுத்துருங்க. பேன் கார்டு இல்லாதவங்க நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் பேன் கார்டு இடத்துல நம்பர் போட்டுருங்க. பேன் கார்டோட ஃப்ரண்ட் சைடு வந்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. இருக்கிறவங்க வந்து ஃப்ரண்ட் சைடு அப்லோட் பண்ணிடுங்க. உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் வந்து ஒன்று அப்லோட் பண்ண சொல்லிடுறாங்க. ஸோ அதையும் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. யூசர் கேட்டகிரி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இல்லை வேலைக்கு போகிறவங்களா வந்து கேட்டகிரி நிறையா வரும். அந்த கேட்டகிரியில் நீங்கள் எதுவாக இருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நாமினி, உங்களுக்கு அப்புறம் விமா மூலியமாக இன்கம் யாருக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்களோ அவங்களோட நேமை இந்த நாமினிங்கிற இடத்துல வந்து கொடுத்துருங்க. அட்ரஸ் வந்து இப்போ கொடுக்குற ஃபாண்ட்டில் கொடுத்துருங்க. இந்த அட்ரஸ் இடத்துல எப்படி நம்ம அட்ரஸ் கொடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட டோர் நம்பர் கொடுத்துடணும். ரெண்டாவது நம்மளோட ஸ்ட்ரீட்டோட நேம் கொடுத்துடணும். மூணாவது நம்மளோட ஊர் பேர். நாலாவது அது எந்த போஸ்ட்டில் வந்து ஆட் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கீழே சிட்டி, நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கிறத அப்படிங்கிறத பார்த்து கிளியராக கொடுத்துருங்க. ஸ்டேட்டுங்கிற இடத்துல நீங்கள் எந்த ஸ்டேட்டுங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கண்ட்ரி டிஃபால்ட்டாக இந்தியன் தான் இருக்கும். போஸ்டல் கோட்னால் வேறு எதுவும் கிடையாது. நம்ம ஏரியாவோட பின்கோடு இருக்கும் பார்த்தீங்களா, 6 டிஜிட்டில் வரும். ஸோ அது வந்து பின்கோடுன்னு சொல்லுவோம். அதை தான் போஸ்டல் கோடுன்னு நீங்கள் போட்டிருக்காங்க. அடுத்து பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், உங்களோட பாஸ்புக்கில் உங்கள் நேம் எப்போ இருக்கோ அது மாதிரி தான் போடணும். மேலே வந்து உங்கள் பாஸ்புக்கில் நேம் இருக்க மாதிரி போட சொன்னேன்ல, முடிஞ்சால் அதவே காப்பி பண்ணி இந்த அக்கௌண்ட் ஹோல்டர் நேம்லேயே அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேங்க்கோட நேம், உங்களோட பேங்க் எந்த நேம் அப்படிங்கிறது, என்னோடது எஸ்பிஐ, அதனால தான் எஸ்பிஐன்னு போட்டிருக்கேன். ஸோ அதுவும் போட்டுருங்க. பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அதை போட்டுருங்க. அதுக்கப்புறம் கீழே கன்ஃபார்ம் பேங்க் அக்கௌண்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்து பிரான்ச் நேம், உங்களோட பேங்க்கோட பிரான்ச்சோட நேம் வந்து பார்த்து கிளியராக கொடுத்துருங்க. ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து கொஞ்சம் கரெக்டாக கொடுத்துருங்க. நிறைய பேர் 0 போகிறதுக்கு பதில் ஓ போட்டுருவோம், ஓக்கு பதில் 0 போட்டுரும். ஸோ ஐஎஃப்எஸ்சி கோட் கரெக்டாக கொடுத்துருங்க. கீழே உங்களோட ஃபோன்பே நம்பர், கூகுள் பே நம்பர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அந்த அடிஷ்னல் இன்ஃபோ அப்படிங்கிற இடத்துல இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம எதுவும் டச் பண்ண தேவையில்ல. பேமெண்ட் டேட் வந்து நம்ம ஜாயின் பண்ண டேட்டை தான் அந்த பேமெண்ட் டேட் அப்படிங்கிற இடத்துல போட்டிருக்கோம். ஸோ பாஸ்வேர்டு வந்து முன்னாடி ஜாயின் பண்ணுறப்போ ஒன்று போட்டிருப்பீங்க. சேஞ்ச் பண்ணணுன்னா சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே சேவ் பண்ணிடுங்க. அவ்வளோதான்.